என்ன சொல்கிறா கொடுறா உத்தரவிட்டம்மா இப்போ இனி ஒரு 3 வாரத்துக்கு ஐயா நல்லா வெள்ளி செவ்வாய் அடுத்த வெள்ளி செவ்வாய் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்க விட்டுடலாம். சரியா? நான் கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன்டா. தம்பி வர மக்களை காப்பாற்றணும்லடா. ஆமாய்யா. கருப்பசாமி மாலை கட்டுப்பட முடியாது. கருப்பசாமி ஐயா இந்த இடத்துல முனிவர்களும் யாகிகளும் வந்து நிற்பாங்க. சரியா? முன்னாடி அத்தனை பேர் இருப்பாங்கல்லப்பா. ஆமாய்யா. அத்தனை பேர் நிற்கக்கூடிய அணிபாலம் போடு நிட்டோம்னா அணிபாலம் போடு. கருப்பசாமி இப்போ வரல. கருப்பசாமி வந்து 7 வருஷம் முழுசாயிருக்கு. சரியா? வாக்கு உள்ள வந்து கொடுக்கும். கருப்பசாமி 7 வருஷம் ஆயிட்டு இருக்குமாப்பா. 7 வருஷம் கருப்பசாமி சுடலை கொடுத்த வழி மாறாது. சரியா? நான் வந்துட்டோம்னு சொல்லி சுடலை கும்பிடாம இருக்கக்கூடாது. சரியா? சுடலைக்கு நடக்கக்கூடிய நடந்துக்கிட்டே இருக்கும். சரியா? எந்த ஒரு குறையிலுமே கடைசி வழி அவருக்கு செய்யக்கூடிய செஞ்சிடணும்பா. கருப்பசாமி அழைக்கும் போது சுத்தமாக அழைச்சா போதும். சரியா? கருப்பை வாக்கு மாத்திரம் ஆட்டம் இல்லை. கருப்பசாமிக்கிட்ட ஆட்டம் கிடையாது. இல்லையாப்பா? சொல்லிக்கணும் இல்லையா? கருப்பங்கிட்ட ஆட்டம் கிடையாது. ஆனால் கருப்பங்கிட்ட வாக்கு உண்டு. சரியா? வாக்கு நல்லபடி வாக்கு உண்டு. அதில் குறை வைக்கணும். ஆடி அமாவாசை நல்லபடி எனக்கு நடத்தி கொடுக்க காரியத்துக்கு அத்தனை கருப்பசாமி முன்னின்று எந்த ஒரு குறை இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதுமாப்பா. போதையா? நல்லபடியாக ஆக்கித்தாரேன். மக்களும் கூட்டம் அமோகமாக இருக்கும். சரியா? தான தர்மம் கருப்பசாமிக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். கருப்பசாமி உத்தரவிட்டு பார்த்தேன்டா. கறக்கு குடிக்க தான் செய்வேன். சரி? கறக்கு குடித்தா மக்களுக்கு வாக்கும் அந்த வாக்கை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வாக்கும் கருப்பசாமி கொடுக்கேன். சரி? அது என்னப்பா செய்யணும்? சரியா இல்லையா? சரி. சரியா? அப்படி குடும்பத்துக்கு அப்படின்னா ஒரு அப்படி பையனுக்கும் கேட்கணும், குடும்ப கதையும் கேட்கணும் அப்படின்னு யார் இருக்காங்களா? திருநெல்வேலி பக்கம் போயிட்டு வந்து யார் இருக்காங்களாப்பா? திருநெல்வேலிருந்து யாரும் வந்துருக்கீங்களா? குடும்பத்துக்கு அப்படி எரிச்சுவாங்க. ஐயா கூப்பிட்டு தரலாம். திருநெல்வேலி போயிட்டுப்பா உழுதுங்க முன்னு அப்படி குடும்பத்தை பார்த்த கருப்பசாமி எண்ணி 6 ஆண்டு கோளாறு அப்படி வரக்கூடியன்னு கேட்டா கருப்பசாமி உடச்சு சொல்லணுமா? அந்த பூமியில வாழக்கூடாது. நாம இருக்கக்கூடிய 6 பேரும் தலைக்கட்டு போயிடணும். உண்மையா? சத்தமா சொல்லு. உண்மையா இல்லையா? உன் குலதெய்வத்தை முடக்கி ரொம்ப நாள் ஆச்சு. உண்மையா? சொடலை வரல. நீ கும்பிட அம்மனும் மாரியம்மனும் இல்லை. காலில் விழுந்துடும். அப்படி ஏன்னு கேட்டேன். ஒரு பெண்ணால் வந்த வில்லங்கத்திலையும் நான் சொல்லுது புரியுதாமா? ஒரு பெண்ணால் வந்த வில்லங்கத்திலையும் நம்ம குடும்பத்தில் உள்ள இருக்கக்கூடிய வீட்டுடைய பத்திரமே மாறி போச்சு. உண்மையா? சத்தமா சொல்லணும். இல்லப்பா என் கணக்கு இல்லைங்க. கருப்பம் கணக்கு இல்லைங்க. இந்த கால கருப்பங்கிட்ட யோசனை பண்ணி வாங்க கேட்கணும். இல்லைன்னா கேட்கக்கூடாது. கருப்பை வாங்க பொய்யாக கருப்பம் பொய் சொல்லவும் மாட்டேன். அதே மாதிரி கருப்பம் வந்தவரை விலகவும் மாட்டேன். இல்லப்பா? சுட்ட பத்திரிக்கா கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். மாரியம்மனுக்கு குறையோட இருக்கு. ஃபேமஸா வச்சிருக்கியா? அப்படி இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு 3 வருஷம் தடைப்பட்டுட்டான். உண்மையா? சத்தமா சொல்லு. கடைசி போனது 3 பேர். ஒரு வாரிசுக்கு இடக்கூடிய நேரமும் மது போதையும் வேற மாதிரி ஆகுது. உண்மையா? சத்தமா சொல்லு. காலைல விழுந்துட்டோம். வழக்கில் கேட்டேன். அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்த உன்னோட குடும்பம் 3 குடும்பமா இருந்தாலும் இப்போதைக்கு 3 சந்தில தான் இருக்கு. எத்தனை குடும்பம்? 3 குடும்பம் தான் இருக்கு. 3 பிரச்சனை தான் இருக்கு. உண்மையா இல்லையா? எந்த ஒரு ஒற்றுமை இல்லாம உன்னுடைய குலதெய்வம் அப்படி சொடல வந்து இருக்காரா? கும்பிடுவியா? உன்னுடைய குலதெய்வம் இடத்துக்கு மேக்க தெற்க இருக்கா. உண்மையா? எத்தமா சொல்லு. அப்படி வழக்காடி பார்த்தேன். குலதெய்வத்தை நிற்பாட்டி குடும்பங்களை அருமாண்டு பட்டு போகும். அதெல்லாம் வரக்கூடிய ஊர் வில்லங்கங்களையும் சுமந்திருப்பான். உண்மையா? அதெல்லாம் நம்ம காப்பாத்திட்டு கேட்க வந்திருக்கியா? காப்பாத்தி கொடுத்து கருப்பசாமி நல்ல வழி பண்ணி கொடுத்து வருமானத்துக்கு ஒரு எடுத்து கொடுத்து அடுத்து நம்ம வீட்டுக்கு அப்படி வரக்கூடிய பிரச்சனை இருக்கு. உண்மையா? அதெல்லாம் தீர்த்து கொடுத்தா போதுமா கருப்பசாமி? வேற என்ன கேப்ப? எனக்கு பிரச்சனை இல்லாம எனக்கு முடிச்சு கொடுக்கணும்.
யாருன்னு கேட்டுக்கங்களா? இப்போ வழக்கு இருக்கு, வழக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. காலைல எடுத்துட்டு கேட்கணும். எதுக்கு போகுது? சீக்கிரம் எடுத்துட்டு வா. அப்படி வழக்காடி பார்த்தேன். அப்படி உன் வீட்டுக்கு என் குதிரையை விட்டு பார்த்தேன். கிழக்க இருந்து 3வது வீடு. உண்மையா? சத்தமா சொல்லு. நீ தான் சொல்லணும். உன் வீட்டை நீ தானே சொல்லணும். 3வது வீடு வரிசையில 3வது வீடா? ஆமா ஆமா. எண்ணி பார்த்து சொல்லு. நாங்க உட்காந்துருக்கேன். என் குதிரை போய் சொல்லாத. கிழக்க இருந்து பாத. அப்படி கருப்பசாமி என்ன கேட்டேன். கூட இருந்து வரக்கூடிய மாதிரி ஒரு கஷ்டத்துக்காக கொண்டு வச்சது இப்போ பிரச்சனை ஆயிட்டு. உண்மையா பையா? அப்படி இடத்த பார்க்கப்படுறது 2 பேருக்கு தான் அப்படி அந்த இடத்துல உண்டு. உண்மையா? சத்தமா சொல்லு. எனக்குன்னு சொல்லக்கூடிய வாக்கெல்லாம் இடத்துக்கு வருது. உண்மையா? நான் என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? எனக்கு அதை முடிச்சு கொடுக்கணும். பத்திரத்தையும் முடிச்சு கொடுக்கணும். என் பிள்ளையும் காப்பாற்றி கொடுக்கணும். நான் கர்ப்பசாமி காப்பாற்றி கொடுத்தா என்ன செய்வேன்? எனக்கு என்ன செய்வேன்? நீ கேட்கறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அப்படி கூட வழக்கில் நம்ம போய் பார்த்துட்டோம். அது ரொம்ப காலமாச்சு, நமக்கு சாதகமா மாறல. உண்மையா? இந்த வழக்கை தொடர்ந்து நிற்கிறது 2 பேர் தான். சத்தமா சொல்லணும். 2 பேர் தான் இருக்கான். அது வேற இல்ல, உன்னுடைய உறவு முறை தான். உண்மையா இல்லையா? மச்சன முறை மச்சன மாமா முறை. உண்மையா இல்லையா? கருப்பசாமி வழக்கில் வந்து கேட்டேன். குடும்பத்தை அரமாண்டு போட்டு செய்வனு வச்சுட்டு உண்மைதான். அப்படி வச்சு செய்வனே நம்ம வீட்டுல என்ன நடக்குன்னு கேட்டேன்னா பொருள் நஷ்டம். ஒரு உயிருக்கு வந்து ஆஸ்பத்திரியில தப்பிச்சாச்சு. சத்தமா சொல்லு. இல்லன்னா இல்லன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்படிலாம் கருப்பசாமி வழக்காடி பார்த்து கேட்டேன். அப்படி இனிமேல் வராம காப்பாத்தி தரணுமாமா? இந்த கர்ப்பசாமி நம்புதியா? ஊரே எதிர்த்து நிக்கிற மாதிரி தான் உன் வாழ்க்கை ஓடி. உன்னுடைய குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரணும். மகனையும் அப்படி நல்வழி படுத்தி கொடுக்கணும். உண்மையா இல்லையா? அப்படி கர்ப்பசாமி வழக்குல பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு அதெல்லாம் இல்லாம காப்பாத்தி ஒரு வழி கொண்டு வந்தா போதுமா? போதையில அழியக்கூடியவங்க கர்ப்பசாமி காப்பாத்தி தரணும் உத்தரவு தரேன். கர்ப்பசாமி கிட்ட அப்படி வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசை கர்ப்பசாமியை தேடி வரணும். வரதோடு வேண்டாம். கர்ப்பசாமி உத்தரவு அமாவாசைக்கு தான் வாக்கு நல்லபடியா கொடுப்பேன். அந்த வாக்கை செயல்படுத்தி கொடுக்கறது கர்ப்பசாமி அமாவாசைக்கு தான். இப்ப எனக்கு சொல்லக்கூடிய அதிகாரம் மாத்திரம் உண்டு. நான் சொல்ல புரியுதா? நல்லபடியா ஆக்கி தரேன். அப்படி தொழில் அப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு தொழில் நமக்கு கூலி தொழில் செஞ்சு வந்தாலும் அந்த தொழிலையும் பிரச்சனை ஆயிட்டு. உண்மையா பேத்தி சத்தமா சொல்லு. தொழில் நல்லா வாழ வச்சு தரேன். அப்படி கர்ப்பசாமி பார்க்கக்கூடிய தொழில உன்னுடைய மாங்கல்யம் என்ன செய்யணும்? உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. உண்மையா? வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடிக்கடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். சத்தமா சொல்லணும். நான் கர்ப்பசாமி முன்னின்று பார்த்தேன். உன்னுடைய குடும்பத்தை காப்பாத்தி அங்கிருந்து உத்தரவாயிட்டு கர்ப்பசாமி காப்பாத்தி கொடுத்தா போதுமாமா? காப்பாத்தி தரேன். கையை கொண்டா. கர்ப்பசாமி வாக்கு தரேன். இந்த கனியை வச்சுட்டு வர அமாவாசை என்ன தேடி வர முடியுமா? வரவே மாட்டியா? வேற என்ன கேட்கணும்? எனக்கு வந்து அந்த தீர்ப்பை மாத்தி என் பேர் கர்ப்பசாமி மாத்தி தரேன். வரணும். என் பிள்ளைய அந்த இதுல இருந்து மாத்தி எனக்கு கொடுக்க ஒரு பொண்ணால கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கு. நான் சொன்ன அப்படியே இருக்கான திருப்பி சொல்லியே. நான் சொல்லி மறுபடியும் இது 2வது பிள்ளை. முதல் பிள்ளையில முடிச்சுட்டான். எல்லாம் உடச்சுன்னு நீ தாங்க மாட்டேன் பேத்தியா. நான் கர்ப்பசாமி சொல்றேன். இவ்வளவு சொன்னது போதும்ல. அமாவாசை என்ன பார்க்க வரும். வருவியா? அது வரைக்கும் திருநாள் வச்சுக்கா. செயல்படுத்தி தர நல்லபடியா பாலை வச்சு தர கர்ப்பசாமி காப்பாத்தி தருவோம். போயிட்டு வரலாம். அமாவாசைக்கு வந்துடணும். சீக்கிரம் எந்திரி. கர்ப்பசாமி ஆமாப்பா. நீ பார்த்து அதே பெண் பிள்ளை வாழ வைக்கணும். யார் வந்திருக்கா? 2 பேர். அம்மா 2 பேர் யாரும் வந்திருக்காங்களாப்பா? பெண் பிள்ளைய வாழ வைக்கணும் கர்ப்பசாமி அப்படின்னு கேட்டு வந்திருக்க. யார் இருக்கா? உடல்நிலை சம்பந்தப்பட்டதை கேட்க வந்திருக்கா. உண்மையா இல்லையா? உடல்நிலை அப்படி நமக்கு ஒரு படபடப்பு அப்படி வரக்கூடிய தலை பாரம் உண்டு. உண்மையா இல்லையா? கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். ஏன்னு கேட்டேன். அப்படி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது நமக்கு பயந்து கோளாறு எது இருக்கா? அதெல்லாம் எந்த ஒரு இல்லை. அப்படி வரக்கூடிய படபடப்பு இருக்கா பேத்தியா? சத்தமா சொல்லணும். மாத்தி தரணுமா வேண்டாமா? கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். கல்வி செல்வாங்க நல்லா இருந்தது. ஆனா கொஞ்சம் அறவரை ஆயிட்டேன். சொல்லு புரியுதா பேத்தியா? அறவரையா தான் இருக்கு. கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். அப்படி படிக்க போனாலும் நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை நம்ம கிட்ட நல்ல ஒரு அன்பா இருக்கிறான். உண்மையாமா ரொம்ப விட்டு பேச மாட்டேன். வீட்டு கிழக்கிறக்கா அவட்ட தான் பேசுவேன். கால் எடுத்துட்டோம். நீ உட்காரு. அவளுக்கு தானே கேட்க வந்தா கனி. அவளுக்கு தான் நினைச்சு வச்ச. அப்படி உன்னுடைய வாக்கு இருக்கு. ஆனா இப்ப இல்ல அமாவாசைக்கு வரும். குடும்ப வாக்குன்னு சொல்லுவேன். கர்ப்பசாமி அப்படி வழக்காடி பார்த்து இன்னிலிருந்து அப்படி அந்த உடம்பை நல்லா ஆக்கி கொடுத்து தைரியத்தை கொடுத்தா போதுமாமா? எந்த ஒரு பேர்ல காப்பாத்தி கொடுத்தா போதுமா? அப்படி எண்ணங்களை கொஞ்சம் விசாலமா வச்சுக்கணும். எண்ணத்தை ரொம்ப குறுக்குதால சொல்லுங்க புரியுதா? எண்ணத்தை கொஞ்சம் குறுக்குதால
சிலமா வச்சு நல்ல தைரியமா இருக்க மாட்டேக்கல. தைரியமா இருக்க முடியல சவாரி, ஆனா கைகாலம் கரெக்டா இருக்கு. அது இல்லாம நான் இன்னைக்கே மாத்தி தரேன். நீங்க தான் மாத்தி தரணும். அது தரேன் கருப்பசாமி. இன்னொரு தடவை கால் எடுத்துருவோம். ஒரு பையன் இருக்கான், அவன் நல்லா இருக்கு. அது அடுத்த நாள் வாக்கு தரேன். அதான் நீ நினைச்சு வச்சது என் பெண் பிள்ளைக்கு மாத்திரம் காப்பாத்துன்னு சொல்லி வச்சேன். உண்மையா இல்லையா? குடும்ப வாக்க பின்னாடி தரேன். கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். நேர்ந்து அப்படி ஒரு மூணு நாள்ல அப்படி நல்லா மாத்தி கொடுத்தா போதுமா? மேக்க எசைக்கம் அங்க இருக்கா? இருக்கலாம் இல்லையா? மேல் தேசம் அப்படி பார வழியில இருக்கலாம். ஆமா ஆமா இருக்கான். அவருடைய பார்வை கொஞ்சம் பட்டிருக்கா. சுத்தலாம் போகும்போது அப்படி வரக்கூடிய மேக்க ரோட்டுக்கு வலது பக்கம். என்ன பத்தியா? அதான் உண்மையை சொல்லுவேன். உண்மையா இல்லையா? முச்சந்திக்கு முன்னாடி இருக்கா. இப்ப மட்டும் புரியுதியா? என்ன செய்யணும்? ஒரு அப்படி 5 சாயந்தரத்தில் போகும்போது அப்படி ஒரு பார்வை பட்டனால வெள்ளி சபா வரக்கூடிய இந்த போராட்டம் அவருடைய உடனே கொணக்குதான். ரத்த சம்பந்தப்பட்டது உடம்புல இருக்கு. ரத்தமா சொல்லு. அதெல்லாம் இல்லாம மாசி நல்லபடியா வாழ வச்சா போதுமா கருப்பசாமி? வேற என்ன கேட்பேன்? நெடு நல்லா வழி பண்ணி தரேன். கருப்பசாமிக்கு ஒரு கனிமாலை கட்டி கொண்டு வந்துறியா? எண்ணி அப்படி 51 கனில கனிமாலை கட்டி கொண்டு வந்துறியா? மண்டியா பேத்தி பக்கத்துல வா. கருப்பசாமி பசி தன்மெல்லாம் இல்ல. சாப்பிடவே மாட்டான். நெல் சாப்பிட வச்சிருவான். சாப்பிடவே மாட்டான். அவ அப்பா இறந்துட்டாங்க, அதே நினைச்சிட்டே இருக்கான். அதான் சொன்னேன். நீ வச்சது கனி இவளுக்கு தான் வச்ச. கருப்பசாமி அங்க இருந்து இந்த பிள்ளைக்கு மாத்திரம் சொல்லி அனுப்பினாலும் சொல்றேன். அடுத்தால என்கிட்ட கனி வைக்கும்போது கருப்பசாமி குடும்ப கதையும் சொல்லிடுறேன். குடும்ப கதையும் சொல்லுவேன். அப்படி ஒரு வாக்கு தர ஏற்றி புருஷன் நோயில போகல. உண்மையா சத்தமா சொல்லணும். நோயில போகல அப்படி பார்த்ததாலே அப்படி நம்ம இரும்பு சம்பந்தப்பட்ட போலீஸ் பார்த்தானா நான் கருப்பசாமி பின்னாடி வழக்கடி தரேன். இப்போ மகளை காப்பாற்றி கொடுத்த போதுமா? எல்லா வாக்கும் கருப்பசாமிகிட்ட இருக்கு. ஆனால் கருப்பசாமிகிட்ட அடுத்த அமாவாசை இல்லைன்னா அமாவாசை என்கிட்ட வர முடியுமா? அமாவாசை இப்போ 3 நாளைக்கு இந்த கனியை அரை பகுதி அறுத்து குடிக்கணும். அரை உடம்புல குடிக்கணும். தெரிய மாட்டியா? 3 நாள்ல நல்லபடியா ஆக்கி தரேன். எங்க போனாப்பா? ஆமா 2 தடவை ஆஸ்பத்திரி போயிட்டு இருந்தா. 2 தடவை போயிட்டு இருந்தா. உண்மையா இல்லையா? எந்த சரியாக சத்தமா சொல்லு. மருந்து மாத்திரம் 2வது ரூப்ல மேல் பக்கம் வச்சிருக்கோம். மேல் பக்கம். உண்மையா இல்லையா? அதுக்கு இடது பக்கம் சாமி கும்பிடுது. பிரயோஜனம் இல்லை. நான் கர்ப்பசாமி காப்பாத்தி தரேன். அமாவாசைக்கு என்கிட்ட வந்து தரேன். குடும்பத்தை பின்னாடிப்பா. இப்போ இவ்வளவு நல்லா கொடுத்தா நம்புவதா? 3 நாள்ல சாப்பிட வச்சு தரேன். நல்லபடியா ஆக்கி தரேன். போயிட்டு வா. சரி கர்ப்பசாமி பக்கத்துல வாங்க. சரி ஆமா கருப்பசாமி. சரி அப்படி இருக்குமாப்பா? சரி நீ பார்த்து கூப்பிடுப்பா. இப்ப டிரைவர் வேலை அப்படி இல்லை. அதுல எதுவும் வாகனங்கள் எதுவும் ஓட்டுறவங்க இறங்கணும் நேரம். சரிப்பா அப்படியாப்பா? சரி நீ பார்த்து கூப்பிடு கருப்பசாமி. அப்படிதானப்பா? சரி இப்ப தொழில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். பாப்பா ஒடியாப்பா பக்கத்துல உன்னுடைய குடும்பத்தை பார்த்தா அப்படி குடும்பத்தை பார்த்த கருப்பசாமி இறங்கினேன். அப்படி இப்போ நடந்த உடைச்சு சொல்லவா? உடைச்சு சொல்லவாப்பா? எல்லாமே தனக்கு சாதகமா இது வரைக்கும் எண்ணி ஒரு 6 ஆண்டு காலம் நடக்கல. உண்மையாப்பா? அப்படி வழக்காடி பார்த்த கருப்பசாமி எல்லாமே அப்படி வரக்கூடியது. சில நேரங்கள்ல பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் உபதேசம் பண்ணி வந்தாச்சு. உண்மையா? சத்தமா சொல்லணும். நான் கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன்டா. அப்படி இருக்கக்கூடிய குடும்பத்துல அப்படி கோளாறு அப்படின்னு கேட்டா கோளாறு இருந்தது உண்மை. ஆனா இப்போதைக்கு எந்த கோளாறும் இல்லை. இப்ப கால நேரம் சரியில்லாம ஓடுது. உண்மையாப்பா? தொழில அப்படி 3 முறை மாத்தி பார்த்திருப்பேன். உண்மையாப்பா? 1க்கு 2 தடவை விட்டு போய் மறுபடியும் தொழில் பார்த்தியாப்பா? அப்படி இப்போ வச்சிருக்கிறது 3வது தரையா? அதே தொழில் தான்ப்பா. ஆனா விட்டு அப்படி இடத்த மாத்தி அமைச்சோமா? அதை தானே சொல்லணும். நான் கருப்பசாமி இன்னொரு தடவை கால் வருத்தப்படியாப்பா? எந்த தெய்வத்தை கும்பிடுதோமோ அதே தெய்வத்துல நம்மளுடைய போட்டி போறாம நடக்கும். உண்மையா பையா? சத்தமா சொல்லணும். நான் கருப்பசாமி அப்படி தெய்வத்தை வரவழைச்சு நல்லபடியா ஆக்கி தரணுமா? இல்ல நம்ம குடும்பத்துக்குன்னு இப்ப கேட்கணுமாப்பா? என்னப்பா கேட்கணும்? தொழில நல்லா ஆக்கி கொடுத்தா கருப்பசாமி நம்புவியா? கருப்பசாமி இதுக்கு முன்னாடி எங்க பாத்திருக்க? கருப்பசாமி இதுக்கு முன்னாடி எங்க பாத்திருக்க? கால எடுத்துட்டோம். நான் கேட்கணும். சரி நீ உட்காரமா. அவங்களோட்டும் அப்படி தானே தொழில் பார்க்கலாம். அப்படி பார்க்க போனா இடையில ஒரு நாள் அப்படி இருந்தா மறுநாள் நமக்கு ஒரு சோம்பரை ஆயிடுச்சு. உண்மையாப்பா? போக முடியாத அளவுக்கும் என்னத்தை போக என்னத்தை பார்க்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. உண்மையா இல்லையா? அதை நான் சொல்றேன். உண்மையா இல்லையாப்பா? கருப்பசாமி அப்படி உடல் பிரச்சனை அப்படி கேட்கப்பா என்னன்னு அப்படி சம்பந்தப்பட்ட நமக்கு பின்னாடி வலி இருக்காப்பா? சத்தமா சொல்லணும். கருப்பசாமிகிட்ட போய் சொல்லக்கூடாது. அப்படி வரக்கூடிய பசித்தன் நடந்து தலை சுத்து அப்படி வந்திருக்கும். அப்படி இருக்காப்பா? அதான் பின்னாடி வடிவா. பின்னாடி தான் கேட்டேன். வயிற்றுல இருக்கான்னு கேட்கல. உண்மையா இல்லையா? அடுத்து கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். அப்படி உடல் பிரச்சனை தான். ஆனா மற்றபடி கோளாறு எதுவும் இல்லை.
அதற்கு கோளாறால வரக்கூடியன்னு சொல்லலப்பா. உடல் சம்பந்தப்பட்டதான் காப்பாத்தி தர. அப்படி வரக்கூடிய தெய்வத்தையும் ஒரு கெட்டுமானத்துல போட்டு கெட்டி வச்சாச்சு. உண்மையாப்பா வருது. ஆனா அதனுடைய உரிமையா உள்ள பாக்கம் கொடுக்காம அப்ப வந்து என்ன பிரயோஜனம்? உண்மையா உள்ள சாமி கிழக்கிறது வந்தானே மேக்கிறது வந்தானே? உண்மையா இல்லையா? அதான் நான் சொல்லுது புரியுதாப்பா? கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். அப்படி சுடலன்னு வந்தாலுமே அந்த சுடலை நம்ம 2வது இடத்துல உரிமையா கும்பிடுறோம். உண்மையாப்பா? அதுக்கப்புறம் எங்க கும்பிட போற? 2வது இடம் அப்படி சொல்றாரு. உண்மையா இல்லையாப்பா? உனக்கு பாத்திப்பட்ட சுடலை எங்க பாருக்காரு? முதல்ல சொல்லு. அதுக்கு அடுத்து நம்ம பக்கத்துல எங்க கும்பிடுதோம்? நம்ம கும்பிடக்கூடிய இடம் வேற என்ன சொல்லுறாரு? உனக்குள்ள குலதெய்வம் எங்க இருக்கு? பக்கத்துல இருக்காருன்னு சொன்னாரு. உண்மையா இல்லையாப்பா? சரி, கருப்பசாமி என் கூட இருக்கிறது தானே அவரு. நான் கருப்பசாமி முன்னின்று பார்த்தேன். தொழிலை வளர்த்து தரணும், உடல்நிலை நல்லாக்கி தரணும். அதானப்பா நான் கருப்பசாமி முன்னின்று அமைச்சு கொடுத்து இதுல இருந்து ஒரு நல்ல வழி பண்ணி கொடுத்து அப்படி பொருளாதாரத்தையும் நமக்கு நல்லபடியா அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா? உனக்குள்ள பிரச்சனை சொல்லிட்டேன், இவ காத்திருக்கால சொல்றதுக்கு என்ன கேட்கணுமா பேத்தியா? நான் கருப்பசாமி காப்பாத்தி தரேன். என்னுடைய வழக்குல அப்படி வந்த வாக்கு தொழிலுக்கும் உடனே நல்லாக்கி தரேன். அதுல எந்த ஒரு குறை இல்லாம காப்பாத்தி கொடுத்தா போதுமாப்பா? நின்று தொழில் அமைச்சு தரேன், தொழில் நல்லா ஓட்டி கொடுத்தா போதும்லப்பா? வேற என்ன கேட்பேன்? காப்பாத்தி தரேன். அப்படி வரக்கூடிய பிரச்சனை நமக்கு வரக்கூடிய வாக்குவாதங்களும் இனி வராது. அதுதான் முதல்ல. இனி அதை மாத்தி தரேன். நாம சரி எந்த குறையும் காப்பாத்தி தரேன் அப்படின்னு கூடிய பலனும் பிள்ளைங்களுக்கு அப்படி கல்வி செல்வாக்கு இருக்கு. ஆனா அதுல வரக்கூடிய பிரச்சனை இருக்கு. உண்மையாப்பா? திடீர்னு அதை பிடிச்சி சில குப்பரை அடிச்சுக்கிட்டாங்க. உண்மையை சொல்லு. நான் கர்ப்பசாமியில இருந்து காப்பாத்தி தரேன். எந்த கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கிடணுமே. பிடிச்சிக்கிட்டே மாட்டியா? கர்ப்பசாமி சொன்ன வாக்குப்படி இருப்பேன். வாக்கு மாற மாட்டேன். கையை காட்டுப்பா. 2 பேரும் வையே, கீழே வையே. கர்ப்பசாமி அப்படி சத்தியத்துக்கு கொடுக்கணும்னு ஒரு வாக்கு தரேன். அமாவாசை இந்த கர்ப்பசாமியை பார்க்கணும். அப்படி தொழில் வைக்கக்கூடிய இடத்துல என் குதிரை இன்னும் வீட்டுக்குள்ள போகல, வெளியே தான் இருக்கு. அப்படி உள்ள என் குதிரை வரும்போது கர்ப்பசாமி அத்தனை துளைக்கிறேன். நல்லது மாத்திரம் உள்ள விட்டு மற்றதை அடிச்சு வரப்பா போதுமாப்பா? அது எந்த தெய்வமா இருந்தாலும் கர்ப்பசாமி நீ பட்டிடுவேன். நான் சொல்ல புரியுதாப்பா? நன்மை சொல்லி அத்தனை தெய்வத்தை சொல்லுவேன். அதனாலதான் அப்படி உடனே இவ்வளவு தான் முதல்ல ரொம்ப புனைக்கணும். உண்மையா இவ்வளவு உயிரோட விட்டதே பெரிய விஷயமா தான் இருக்கு. உண்மைன்னு சொல்லு. உயிரோட விட்டதே பெரிய விஷயமா இருக்கு. உண்மையா இல்லையா? கர்ப்பப்பை பிரச்சனை எந்த உண்டா? அப்படி வேற யாருக்கு இருந்த குடும்பத்துல வயிறு சம்பந்தப்பட்டது அது இல்லாம என்னோட மாத்திருந்தேன். வயிறு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டது அப்படி ஆரம்பிச்சாலும் கர்ப்பசாமிட்டு வந்து கேளு, இருக்கிறது உண்மை. மாத்தி அமைச்சு தரேன். கர்ப்பசாமி நல்லபடி படிப்பேன். அது கொடுத்தா போதுமாப்பா? சத்தியவாக்கா கர்ப்பசாமி தரேன். 3 கனி தரேன். முதல்ல இந்த 3 கனியில ஒரு கனி உன்னுடைய தெய்வத்தை வைக்கிறேன். இதா இல்லையாப்பா? உன்னுடைய கும்பிட அப்படி இஷ்டமா கும்பிடக்கூடிய முருகபெருமானும் கும்பிடுதோம். அவர் காலையில் விட்டு கர்ப்பசாமி கனியை 1 வைக்கணும். கனியை கிளை விட்டுற மாட்டியா? ஒரு ஆள் வாங்கி அரட்டும். கனியை கிளை விட்டோம்னா வாக்கு முடிஞ்சு போகும். 2 கனி அப்படி அரை பேர்வாதி அறுத்து தேய்ச்சி குளிக்கணும். அவளுக்கு அரை பேர் தேய்ச்சி அரை உடம்பை புளிஞ்சு குடிக்கணும். கர்ப்பசாமி உடல்ல மாற்றித்தார நல்ல ஒரு புத்தியும் கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சா போதுமாப்பா? செய்வன குளம்லாம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் எடுத்து தூரையில இருந்து கர்ப்பசாமி அங்கேருந்து வாக்கு தர. வேற என்ன கேட்கணும்? நல்லபடியாக ஆக்கித்தார போயிட்டு வாப்பா. அமாவாசைக்கு எதிர்பார்ப்பேன். கர்ப்பசாமி ஆடி அமாவாசை என்கிட்ட வந்து வர முடியுமாப்பா? கர்ப்பசாமி வேணா உண்மைன்னு சொல்லு. நான் கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். நான் கேட்டதை கொடுத்திருந்தா கர்ப்பசாமி இதை விட லட்சக்கணக்கில் அள்ளி கொடுத்துருப்பேன். உண்மையா இல்லையா? 3 முறை கர்ப்பசாமி கொடுத்த வாக்குல பணமும் செல்வாக்கும் கொடுத்தோம். உண்மையா பையா? ஆனா அதுக்கப்புறம் 2 தடவை போயிட்டு நம்ம திருப்பி 2 தடவை எந்த இதுவும் கொடுக்கல. உண்மையா பையா? கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன்டா. தொழில் நாளைக்கா நாளை கழிச்சு போறியா? இன்னைக்கு போற? அதாவது நாளைக்கு காலையில இன்னைக்கா? காலையில நாளைக்கு தான் சொல்லணும். இப்போ போகலையா? காலைல கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் ஏமாத்த மாட்டியா? அப்படி ஏமாத்தினாதான் கர்ப்பசாமி அப்படி வரக்கூடிய சில பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளேயும் வந்து ஒரு பணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கணும். உண்மையாப்பா? உண்மையா பையா? 2 தடவை வழக்கு வாக்குவாதம் வந்துட்டா வீட்டுல சத்தமா சொல்லணும். வழக்குல கடைசியில இருந்து பேசுறது மொத்தம் 5 பேரு. சத்தமா சொல்லு. எல்லாத்துக்கும் ஆமா சொல்லி கர்ப்பசாமி சொல்றாங்க. கர்ப்பசாமிக்கு செய்யணும்லப்பா? அதனாலதான் கர்ப்பசாமி சோதிச்சிட்டேன். நான் சொல்லு புரியுதாப்பா? அப்படி இப்போ கொண்டு போற கனியை கர்ப்பசாமி நல்லபடியா தொழில் அமைச்சு கொடுத்தா போதுமா? ஆடி அமாவாசை கர்ப்பசாமிக்கு இன்னும் 20 நாள் இருக்கு. இந்த கர்ப்பசாமி கேட்ட வாக்கு கொண்டு செஞ்சிருவியாப்பா? அப்படி கர்ப்பசாமி அதையும் கேட்பேன். எனக்கு இந்த இடத்துல அப்படி கெட்டக்கூடிய வாழை கெட்டுவாங்களாப்பா? வாழைக்கு கொஞ்சம் செஞ்சுக்குவியா? ஏன்னா வாழை கட்டுவாங்களா கோயில் கொடைக்கு? அதில் ஒரு 4 வாழையை எனக்கு சேர்த்து கட்டிடணும். இந்த கனி உனக்கு தர நல்லபடியா வச்சுக்க. கர்ப்பசாமி அப்படி போகக்கூடிய உடல்நிலை சேர்ந்தாது. பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கா? இதை அறுத்து புரிஞ்சு குடி. இன்னும் நல்ல வழிபடுத்தி தர. தொழிலும் தர. கர்ப்பசாமிக்கு நான் கேட்ட காணிக்க எனக்கு கொண்டு கொடுத்துடணும். அன்னதானத்தை கொடுத்துருவியாடா? அன்னதானம் தானே கேட்க. அப்படி கொடுத்து பாரு. கர்ப்பசாமி சோதிக்க மாட்டேன். நல்லபடியா வச்சு தரேன். எண்ணி ஒரு 19 நாள் வேலை வரும். 19 நாள் எண்ணி ஒரு 16 நாள் வேலை நல்லா இருக்கும். 4 நாள் வேலை இல்லாம இருப்பான்.
கருப்பசாமி இப்பவே தானே என் அன்னதானத்தை கொண்டு கொடுத்துடணும் 4 வாழையும் கட்டிடணும் என்னுடைய திருவிழா முடியுமா முடியாதா போயிட்டு வா வச்சு ஆகிட்டார போயிட்டு வரோம் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன்டா உடல்நிலை சரியில்லை யாருக்கு நான் கருப்பசாமி வழக்காளி பார்த்தேன் எல்லாத்துக்கும் ஒரே தான் உண்மையா பையா உணவு உட்கொள்ள முடியல அடுத்து வரக்கூடிய பலன் வயிறு வலி சத்தமா சொல்லணும் எல்லா ஆஸ்பத்திரியும் பார்த்தாச்சு இன்னொரு மருந்து வாங்கி சாப்பிட்டா சரியாகல சத்தமா சொல்லு மொத்தம் 3 இடத்துல பார்த்துட்டேன் தண்ணி எரிஞ்சு போட்டாச்சு சுத்தியாச்சு எசைக்கமா கொடுத்து விட்டு போயாச்சு ஏன்னா உண்மையை சொல்ல நான் போய் சொல்ல மாட்டேன் உண்மையா இல்லையா என்ன செய்யணும் கருமசாமி நம்பி வந்திருக்கியா இன்னொரு காலில் விட்டோம் கருமசாமி அப்படி வழக்காடி பார்த்தேன் உன்னுடைய குடும்பத்தில் அப்படி பாத்தியப்பட்ட தெய்வம் அப்படி வந்து நிற்கிற ஒரு கண்ணி வச்சு கும்பிட்டுதாமா இப்ப ஏன் கும்பிடல ஆனா கும்பிட்டாலும் பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு கண்ணி பெண்களிடம் வந்திருக்கு கருப்பசாமி வீட்டை விட்டு பார்த்தா முத வீடு வழக்க பார்த்த வாசல் உண்மையா சத்தமா சொல்லணும் எங்க பார்த்தா முத வீடான்னு கேட்டேன் சரி கருப்பசாமி இல்ல பூர்வீகத்தில் எங்க இப்ப நான் யாரு உன் பூர்வீகத்தில் வீடு எங்க நான் கருப்பசாமி குளத்தா காலை விட்டுருவா உன் கணக்கு உன் வீட்டை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ஒன்னும் சொன்னாடா வீட்டுல வருது உண்மையா பையா இப்ப தெரியுதா நான் இந்த கதையை சொல்லுது நீ இங்க 2 வீட்டுல மாத்தி இருக்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லை உண்மையா பையா சொந்தமான இடத்துல இருக்க கூட பேர்ல கூட இப்ப கிடையாது எத்தனை சொல்லு இப்ப இவன் கணக்கு உண்மையா பையா கருப்பசாமி உனக்கு அப்படி முடக்கம் அப்படின்னா நம்ம உடல் சம்பந்தப்பட்ட முடக்கம் தான் இருக்கு உண்மையா இல்லையா கருப்பசாமி காப்பாத்தி கொடுத்தா என்ன செய்வேன் நான் கருப்பசாமி அப்படி சொல்லக்கூடிய எனக்கு அடுத்த வரும்போது ஒரு புல் வாங்கி ஏய் நான் சொல்றது கேட்டுக்கிடணும் முதல்ல சரக்கு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வேன் உள்ள நாளும் செய்வேன் கருப்பசாமி அடி அமாவாசை ஒரு புல் வாங்கிட்டு எனக்கு ஒரு கனிமரம் கட்டி போட்டணும் உடைய மாட்டியா அப்படி கருப்பசாமி வழக்கில் பார்த்தேன் என்ன இது வரைக்கும் அப்படி நமக்கு செலவழித்த பணம் 10-11 ஆயிரம் ஆயிட்டு உண்மையா பையா உண்மையா பையா நான் அதெல்லாம் மாற்றி தரேன் பக்கத்துல வைக்க இன்னைக்கு நல்லா என்ன உடல் நல்ல உடல் பக்கத்துல கால அப்படி வச்சிருக்க கால அப்படி நீ தூரப்படா உடம்ப பார்க்கணும் நான் கால அப்படி வச்சிருக்கேன் இந்த பக்கத்துல வா சரி இப்படி வை 2 காலம் பயப்படாத பேத்தியா கை தூர வை கனியா சரி இன்னொரு நல்லா வைக்கிறேன் கனி கொடுத்தாலே சரியாயிரும் நேரம் உட்காரிப்போம் இப்போ நேரம் கூட்பா கருப்பசாமி மணிவர கருப்பசாமிக்கு அரோரா மணிவர கருப்பசாமிக்கு அரோரா மணிவர கருப்பசாமிக்கு அரோரா பாண்டி பூசாரிக்கு அரோரா கையபடி நான் தர குடிச்சுக்கிட்டு போய் பத்தியா நான் வந்துக்கிட்டே இருக்கும் குடிக்க முடியுமா முடியாதா நான் பார்த்துக்கிறதே நான் அதை எதுக்கு தரேன் உன் வயிறு வலி அப்படி அல்சர்ல எதுவுமே நம்ம மாற்றி அமைச்சிடும் கையபடி நாளைக்கு காலையில் சாப்பிட்டா நம்புடா நாளைக்கு என்ன இப்பவுமே போய் சாப்பிட்டா நம்பு கருப்பசாமி நல்லா ஆக்கி தரேன் ஹோட்டல் வேலை யாரும் பார்க்காங்களா பசங்க பார்க்கலாம் இல்லையா அதான் ஹோட்டல் வேலை கருப்பசாமி கூப்பிட்டார எங்க இருக்கான் சரி ஹோட்டல் வேலை அப்படின்னு சொல்லு குடிச்சா நல்லா ஆக்கி தருவேன் கருப்பசாமி ஒரு முறை ஆனால் நான் 30 முறை பிடிவேன் அவளால குடிக்க முடியாதானே செய்யா சரி கருப்பசாமி 3 கனியும் தரேன் வீட்டில் போய் அரை தேய்ச்சி குடிக்கணும் அரை பேர் தேய்ச்சி அரை பேர் என்ன செய்யணும் உடம்புல புளிச்சு குடிக்கணும் கனியை தூர போட்ட மாட்டியா கனியை கீழே போட்டால் வாக்கு முடிச்சிடும் அடுத்தால கனி வச்சாதான் வாக்கு சொல்லும் நல்லபடியாக பிடிச்சிக்க 3 நாளில் குணப்படுத்தி தரேன் சாப்பிட வச்சு தரேன் எந்த ஒரு குரலும் காப்பாற்றி கொடுத்தா போதுமா கருப்பசாமி வாழை வச்சு தர போயிட்டு வரலாம் எந்த எதுவும் உடம்புல அப்படி பிரச்சனை அதிகமாக எதுவுமே இல்லை புரியுதாப்பா காப்பாற்றி தரேன் வரலாம் நான் கருப்பசாமி இருந்தால் மற்ற சாமி மாதிரி சொல்ல மாட்டேன் இருந்தா இருக்குன்னு சொல்லிடுறேன் நான் சொல்லுவது புரியுதாமா இருந்தா இருக்கணும் சில கண்களை கொண்டு சில நேரத்தில் ஒரு அசிங்கத்தை கொண்டு காட்டும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்னை காப்பாற்றுன்னு சொல்லி வந்துட்டல நான் காப்பாற்றி கொடுத்தா போதுமா போயிட்டு வா மற்ற கதையை ஏன் கேட்க கருப்பசாமி எப்போ வருவா இந்த செவ்வாய்க்கிழமை வந்து பார்க்க வர செவ்வாய்க்கிழமை அவள் கையால் கனிமாலையும் கட்டி கொண்டு எனக்கு சரக்கும் கொண்டு வரணும் போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா ஆகிட்டு சொல்லி வரணும் அப்படி இருக்குமாப்பா சரி நீ பார்த்து கூப்பிடுப்பா வாங்க போன வாட்டி கொஞ்சம் கோவப்பட்டு போயிட்டா பேத்தியா அதுதான் சொல்லுதாரு உண்மையா போன வாட்டி பார்க்க காலையில் போன வாட்டி பேத்தியாளுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது கருப்பசாமி நான் போகிறேன்
எனக்கு நீ பின்னாடி வந்து வாக்கு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டா. அப்படி போற வழியில ஒருத்தி பத்திரம் பேசிக்கிட்டு இருந்தான். உண்மையா சத்தமா சொல்லணும். அப்போ உன்னை எங்க வரைக்கும் நான் விட வந்திருக்கேன், உண்மையை சொல்லு. உண்மையா பையா தெக்கூட்டுக்காரி பேசினான். ஏன்டா கோபப்பட்டு போகக்கூடாதுல்ல, வாக்கு வரேன் தான் கூப்பிடுவாங்க கருப்பசாமி. ஆனால் கருப்பசாமி போய் சொல்ல மாட்டேனே, உண்மையா இல்லையா? கருப்பசாமி அப்படி வழக்காடி பார்த்தேன். வாரிசுக்காக இதுவரைக்கும் நீ கேட்டு வந்தது உண்மை. நான் கருப்பசாமி முன்னின்று உனக்கு வாக்கு தரேன். அவன் எந்த பக்கம் வேணாலும் அவன் காலை அடிச்சு கொண்டு கருப்பசாமி கொடுக்குறது ஏன் பொறுப்பு? நான் சொல்ல புரியுதா? அப்படி சொல்லப்படி நம்மளும் இது வரைக்கும் பேசலையே. அந்த பேச்சுக்கு நான் வர வச்சு தரேன். வெளிநாட்டுல இருந்து வந்துட்டானா? சரிதான், வெளியூர்ல வந்துட்டானான்னு கேட்டேன். என்ன செய்யணும்? ஒரு வாக்கு வருது கருப்பசாமி, ஒரு பெண் மொழியத்திலே ஒரு வாக்குவாதத்தை வர வைப்பேன். அப்படி வர வச்சு அதுல சமரசம் பண்ணி முடிச்சு கொடுத்து அவளை வாழ வச்சா போதுமா? நான் வாழ வச்சு நான் தரேன். இந்த கருப்பசாமி அப்படி வேற ஏதாவது அமைஞ்சு வராது. அவனுக்கு வேற கல்யாணம் முடிக்கிற நினைப்புல ஓடிட்டு இருக்கானா இல்லையா? நான் கருப்பசாமி உனக்கு சத்திய வாக்கு தரேன். அப்படி போற அவனையும் விட மாட்டேன், யாரையும் விட மாட்டேன். இந்த கருப்பசாமி நம்பு வாழ வச்சு தரேன். வேற என்ன கேட்கணும்? பொறுத்துக்காக ஒரு வாக்குவாதம் வர வைப்பேன். சமரசம் பண்ண முடியாது. ஏன்னா உன்ன மாதிரி இருக்க பொம்பளை முறுக்கு ஏறிக்கிட்டு இருக்கான். உண்மையா பையா? அவ வந்து காலில் விளக்குமே நினைக்கான். அப்படித்தான் அங்க வழக்கு. உண்மையா இல்லையா? 3 தடவை ஒரு சமரசமா வந்ததான். ஆனா அதுல எதுவும் முடியல. இப்படி இல்ல, முன்னாடி 3 தடவை அப்படி அங்கிருந்து பேச வர்றது மாதிரி இல்ல. நமக்கு வேண்டு வந்தாங்களா? எது யாரும் இன்னொருத்தவங்களையும் பேச வந்தாங்களாமா? அதானே சொல்றேன். கவலைப்படாத, இன்னொரு தடவை பேச்சுவார்த்தை கருப்பசாமி நல்லபடியா முடிச்சுட்டான். அதனால வாழ வைக்கணும்னு கேட்க வந்திருக்கல, வாழ வச்சுட்டான். போயிட்டு கருப்பசாமி. ஆமா அப்படி இருக்குமாப்பா? சரி, நீ பார்த்து கூப்பிடு கருப்பசாமி. சரி வாமா மகளுக்கு ஓடியா ஓடி கால் எந்த காரியத்தையும் முடிச்சு கொடுக்கணும்னு கேட்க வந்திருக்க. உண்மையா பையா? தடை இல்லாம வாரிசை நல்லபடியா வாழ வச்சா போதுமா? அதை குறைந்தாலும் கருப்பசாமி நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து கருப்பசாமி முன்னின்று அமைச்சு கொடுத்தா போதுமாமா? வேற என்ன கேட்க வந்திருக்கேன்? நான் கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி அமைச்சு தருவேன். எந்த ஊரில் காப்பாற்றி நல்ல இடத்துல வாழ வச்சு கருப்பசாமி கொடுத்தா போதுமா? அப்படி கொடுத்தா கருப்பசாமி இறக்கணும் நான் கேட்டிருக்கேன். எனக்கு செஞ்சிடும். செஞ்சிடவே மாட்டியா? கருப்பசாமி பொறுத்து 3 மாசத்துல முடிச்சு இந்த கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி வாழ வச்சு தரேன். வேற என்ன கேட்கணும்? போயிட்டு கருப்பசாமி. ஆமா அப்படி இருக்குமாப்பா? சரி வாமா பக்கத்துல வாமா. அவளை கூப்பிட்டு பக்கத்துல ஓடியா கால விட்டு பேசியா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோமா? அப்படி குடும்பத்தை பார்த்தா நமக்கு எல்லாம் ஏமாந்து நிக்கணும்னு சொல்லுறாரு. உண்மையாமா? சத்தமா சொல்லு. அதுக்கு சரி எல்லாமே கொஞ்சம் ஏமாந்து நிக்கணும்னு சொல்லுறார. சத்தமா சொல்லு. அப்படி தொழிலுக்கும் வழி காட்டணும். வேற என்ன கேப்ப? நான் சொல்றது புரியுதாமா? அப்படி வரக்கூடிய கிள காலங்களில் பணத்தையும் சரி மற்றது ஏமாந்த குளத்தை சொல்லுதாரு முதல்ல. உண்மையா? அப்படி கருப்பசாமி வழக்கில் நமக்கு ஆதரவு இருந்தாலும் அதையும் தட்டி பறிக்க ஆகும். உண்மையா இல்லையா? வரக்கூடிய சூழ்நிலையா கருப்பசாமி என் குதிரையை விட்டுப்பாங்க. எல்லாம் நல்லது நடக்கணும்னு சொல்லி எல்லாரும் நம்பணும். இப்ப யாரும் இல்லை. சத்தமா சொல்லணும். உண்மையா இல்லையா? அப்படி கருப்பசாமி வழக்காடி உன்னுடைய வாழ்க்கை அமைச்சமா இதுக்கு முன்னாடி பிரச்சனை வந்ததுண்டா? அது என்ன செய்யணும்? அது எந்த ஒரு பிரச்சனை அதை முடிச்சு அப்படியே தள்ளி விட்டு வாழ வச்சா போதுமா? சத்தமா சொல்லு. மனமாற்றத்தை கொடுக்கணுமா? கால விட்டுப்போம். ஜாதகத்தை பார்த்திருக்கியா? என்ன சொன்னாங்க? 2 தடவை பார்த்துட்டேன். 2வது தான் சொன்னாங்க. உண்மையா சொல்லு. கருப்பசாமி அமைச்சு கொடுத்து முடிச்சு நல்லபடியா ஆக்கி கொடுத்து அந்த கருப்பசாமி பார்க்க வருவியாமா? அவளுக்கு ஏத்த மாதிரி கொடுக்க. அப்ப அவன் நினைச்சு தட்டிட்டு. உண்மையா? உண்மைனா உண்மைன்னு சொல்லு. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து நல்லபடியா வாழ வச்சு தரேன். வேற தொழிலுக்கு என்ன கேட்போம்? நான் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்குண்டான நேரத்துல வந்து நமக்கு அமைஞ்சாலும் அதுவும் 2 தடவை பேச்சுவார்த்தை இழுபறியாதான். அந்த இழுபறியா ஒரே நேரத்துல முடிச்சு தரணும் கருப்பசாமி. கிழக்க வரணும் எனக்கு மாச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்க வந்திருக்க. உண்மையா இல்லையா? அதை அமைச்சு கொடுத்துறேன் கருப்பசாமி. தொழிலுக்கு என்ன கேட்கணும்? அதான் முதல்ல கேட்கற கருப்பசாமி உத்தரவு அதான் வருது. தொழில் முடக்கமும் அப்படி வரக்கூடிய பிரச்சனை காப்பாற்றி கொடுத்து ஒரு பணத்துக்கால வரக்கூடிய பிரச்சனை நிறைய நடக்கு. அந்த பணத்தை கை வச்சு சேர்த்தா கொடுத்தா போதுமா? இந்த கருப்பசாமி நம்பியாமா? வாழ வச்சு தரேன். அப்படி ஒரு அம்பாளுடைய இஷ்டமான தெய்வத்தை வந்து கும்பிட்டு வர வணக்கம். உண்மையா இருக்காளா? அவன் நம்பிக்கை இருக்கா? நான் கருப்பசாமி என்ன எங்க பாத்திருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. இப்ப கருப்பசாமியை பார்த்துட்டு அந்த கருப்பசாமி சொல்ற வாக்குல நம்பிக்கை இருக்கா? கரெக்டா முடிச்சு தரேன். 3 கனியும் கொண்டு வச்சுக்கணும். எந்த ஒரு குறையிலுமே உடல்நல பிரச்சனை காப்பாத்தி தரேன். வாக்கு தரேன். வேற என்ன கேட்கணும்? பேத்தியா இந்த இதுல முடிச்சு தரேன். இந்த இதுல முடிச்சு கொடுத்து எண்ணி 1.5 மாசத்துல கைகூடி வர்ற மாதிரி செஞ்சு கொடுத்தா போதுமா? அதுக்குள்ள நம்ம பணங்கள்லாம் வச்சிருக்கேன். அப்படி முடிச்சு தரேன். நல்லபடியா ஆக்கி தரேன். அடுத்து என் குதிரை விட்டு உன்னுடைய கட்டுமனையை பார்ப்பேன். என்ன சொல்லு? அடுத்த வாரம் சொல்லு. செவ்வாய்க்கிழமை வரேன். போயிட்டு வரேன். கருப்பசாமி. ஆமா ஆமா பக்கத்துல வழியா சரக்கு வச்சிருக்கலாம். வழியா நீ உட்கார வண்டி இருக்கு. ஐலாண்டுல கூப்பிட்டுறேன். 2 பேர் தானே விரும்பி முடிச்சிருவோம். சரி சந்தோஷம்.
கருப்பசாமி சரக்கு யாரும் தான் பத்தியா சரி அவனுக்கு இந்த பழக்கம் இருக்கா குடிக்கானா இல்லையா பக்கத்துல வரலாம் இப்ப நம்ம கருப்பசாமிகிட்ட கேட்டு வந்தது ஒரு பண பிரச்சனையும் ஒரு பெண்ணுக்கு பதில் சொல்லணும் உண்மையா பையா என்ன கேட்கணும் என்கிட்ட அதை நான் காப்பாத்தான் அவனுக்கு இந்த பழக்கம் இருக்கான்னு கேட்டேன் அந்த பழக்கத்துக்கு விடுதலை பண்ணி தரேன் அப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கேட்கணுமா என்ன கேட்கணும் நான் கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் அப்படி வரக்கூடிய இனி இருக்கக்கூடிய தடையை இனி இருக்கக்கூடிய உத்தியோகத்தை நல்லா அமைச்சு கொடுத்து ஒரு வாரிசுக்கு பதில் சொன்னா போதுமா கூடி சீக்கிரம் சத்தமா சொல்லணும் ஆனா இருக்கிற எல்லாம் இழந்தாச்சு இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க 2 நகைத்தான் எத்தனை இருக்கு உண்மையை சொல்லு நான் கருப்பசாமி அதெல்லாம் வழக்காடி பார்த்து கொஞ்சம் கடன் பட்டாலும் நல்லபடியா வாழ வச்சு கொடுத்தா போதுமாமா அப்படி இடத்துக்கு என்ன பிரச்சனை ஓடுது காலில் விழுந்துருவாங்க சீக்கிரம் வழக்காடி பார்த்தேன் இடத்துல அப்படி இருக்கக்கூடிய அப்படி மனைன்னு பார்த்தா அப்படி 1 2 3 4 5வது மனையா சத்தமா சொல்லு அப்படி 5வது மனையில் கூடிய பிரச்சனை நமக்கு இன்னும் கொஞ்சம் பணமும் தேவைப்படுது நமக்கு உண்டான பேர்ல வரணும் உண்மையா பையா அப்படி 2 தடவை வழக்கம் வந்துட்டு வாக்குவாதம் வந்துட்டு உண்மையா இல்லையா இப்ப என்ன நடக்கு என்ன கேட்கணும் நான் முடிச்சு தரட்டுமா முடிச்சு தரேன் அப்படி கணவனையும் காப்பாத்தி கருப்பசாமி தரேன் ஆடி அமாவாசை இந்த கருப்பசாமி ஓடி வந்து பார்க்கணும் அப்படி உடனடி என்ன பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஆக்கியிருக்கேன் உண்மையா பையா நீதான் வரல நான் கூப்பிடுனா வரத்தான செய்தேன் உண்மையா இல்லையா ஆறுமுகம் பெயர் கொண்ட அந்த இடத்துல கருப்பசாமியோட கனி இருக்கு உண்மையா முருகன் படத்துல இருக்கு சத்தமா சொல்லு நான் உன் வீடு வரைக்கும் வரல கருப்பசாமிங்கிறது தான் இருக்கேன் என்ன நீ வாரத்துல ஒரு நாள் என்ன பார்க்க வந்துரு நல்லபடி அமைச்சுத்தார் போயிட்டு சரி ஒரு தடவை போகாம விட்டு மறுபடியும் போயிருக்கலாம் நான் கருப்பசாமி காப்பாத்திட்டேன் போயிட்டு சரி கருப்பசாமி ஆமா வாமா அப்படி இருக்குமா கருப்பசாமி சரி பறிக்க வச்சிருக்கோம் ஒண்ணு நம்ம உடல்நிலையை பத்தி அடுத்து வாரிசுக்கு பதில் சொல்லு உண்மையா பையா உடலை பத்தி கேட்கணுமா இல்ல பிள்ளைய பத்தி கேட்கணுமா உடனே அப்படின்னு கருப்பசாமி படிப்படியா நல்லபடியா ஆக்கி தரேன்னு சொல்லியிருந்தேன் அதபடி ஆக்கி கொடுத்துட்டா இல்லையா இப்ப எந்த ஒரு வழியும் இல்லையே சத்தமா சொல்லி வழி இல்லாம கருப்பசாமி மாத்தி கொடுத்துருக்கேன் கருப்பசாமி இந்த வருஷம் உன்னுடைய குடும்பத்துல அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் பொருளாதாரங்கள் கொஞ்சம் போயிட்டு உண்மையா இல்லையா பொருளாதாரங்கள் இடையில அப்படி 3 மாச காலமா பண பிரச்சனையும் ஓடிட்டு உண்மையா இல்லையா அப்படி கைட்டு வாங்கினது கொஞ்சம் கேட்க இருக்குதாங்க 2 பேரு கால நான் உண்மையை தான் சொல்லுவேன் கேட்டியா என்ன செய்யணும் நான் கருப்பசாமி என்ன எப்படி பார்த்தே அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய வாக்கு உன்னுடைய கட்டுமனையில நிறைவேற்றி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உண்மையா இல்லையா நான் கருப்பசாமி இப்பவும் சொல்றேன் வாரிசுகள் எல்லாம் வாழ வச்சு தரேன் நோய் நொடி இல்லாம கருப்பசாமி காப்பாத்தி கொடுத்தா போதுமாமா பொருளாதாரத்தையும் தரேன் எந்த ஒரு பொருளும் வாழ வச்சு தரேன் வீட்டுக்கு அப்படி உள்ள வந்து பார்த்தா மேற்பகுதியில ஏதாவது உடஞ்சி பூசாமல உடஞ்சி கிடக்கா முதல்ல அதை செஞ்சிரு உண்மைனா உண்மைன்னு சொல்லு நான் கட்டுமனை உன்னுடைய கட்டுமனையின் குதிரையை விட்டு பார்த்தேன் 2 இடத்துல உடஞ்சி கிடக்கு சத்தமா சொல்லணும் எடுத்து கொஞ்சம் பூசிடணும் சொல்ல புரியுதாமா கருப்பசாமி அடுத்து நோய் இல்லாம வாழ வச்சு தரேன் கருப்பசாமி பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துல நல்ல ஒரு தொழிலும் கொடுத்து நல்லபடியா வாழ வச்சா போதுமா தானே கேட்பேன் கருப்பசாமி ஆடி அமாவாசை சொன்னா நிறைவேற்றிடணும் கருப்பசாமி கனி 3 கனி இருக்கு வீட்டுல இது 4வது கனி நன்மையோட வாழ வச்சு தரேன் கேட்டு வரலாம் வேற என்ன கேட்கணும் பிள்ளைங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு வேலை வச்சுட்டு தொழிலுக்கு இன்னொரு வழி இல்லை அவங்களும் அதை பற்றி கண்டுக்காமல் இருக்காங்க ஆடி அமாவாசை முடிஞ்சோடனே எல்லாரும் செவட்டில் கொடுத்து அனுப்பி விட்டுறேன் உடைக்க அப்புறம் என்னுடைய திரு கல்யாணம் சொல்ல முடியாது கொண்டாந்து சொல்ல முடியாது அதுக்கப்புறம் அனுப்பி விட்டுறேன் என் திருவிழா முடிஞ்ச பிறகு பாரு 2 பேரும் நல்ல இடத்துல கொண்டு வச்சிருந்தேன் சத்திய வாக்கு தரேன் பொண்ணுக்கு நான் என்ன முடிவு எடுத்தேன்னு அது ஐயா நான் கருப்பசாமி முடிவு சொல்லுவேன் எல்லாமே காலில் வந்து விடும் நீனா போக வேண்டாம் அப்படி வந்தால் நான் பார்த்துக்கிறேன் நீ போய் நிக்கணும் அவசியம் இல்லை அப்படி கருப்பசாமி வழக்கில் 3 தடவை பெய்யாச்சு உண்மையா வேற என்ன கேட்கணும் வாடா பக்கத்துல கூப்பிடல உண்மையா இல்லையா கருப்பசாமி வழக்கில் வந்து 3 தடவை விட்டு பார்த்தாச்சு 3 தடவை நமக்கு வாழ வழி இல்லை உண்மையா இல்லையா கருப்பசாமி இதுக்கு மேலே ஒரு சோதனை கொடுக்கேன் அந்த சோதனையில உயிர் மாத்திரம் மிஞ்சு வேற ஒன்றும் மிஞ்சாது நான் கருப்பசாமி அடிச்சு கொண்டு வரேன் கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் நல்லபடியா ஆக்கி கொடுத்து தொழிலும் நல்லபடியா தரேன் என்னடா கேட்கணும் வேற சரி என்னுடைய கோயில் கூட முடிஞ்சு அனுப்பி விட்டுருமா தூரமானாலும் பார்க்க போவியா இல்லை பக்கத்துல தான் இருக்குன்னு ஆசைப்படுறியா கருப்பசாமி தூரமாக தான் போகணும் கருப்பசாமி நல்லா அமைச்சு கொடுத்து வெளிநாடு சம்மந்தப்பட்டதான் ஏற்பாடு பண்ணலாம் கருப்பசாமி தான் போயிட்டு வரலாம் மாமா பக்கத்தில் போய் சரி கருப்பசாமி நான் கனியை கொடுத்து தூக்கம் இல்லைன்னா இப்போ எப்படி இருக்கு கருப்பசாமி கனியை நல்லபடியாக எடுத்து குடிக்கணும் கருப்பசாமி எண்ணத்தை திசை விடாது நான் கருப்பசாமி அதான் வாக்கு தரேன் எண்ணங்களை செதற விடக்கூடாது வேற இனி எந்த
எதுவும் வராது. கருப்பசாமி சொன்ன வாக்கு தான். என் கனியை தேய்ச்சி எப்படி குடிக்க அதே மாதிரி நிப்பாட்டிட்டான். வட்டமா இவ்வளவு ரொம்ப கொத்துதியா. எந்த இதுவும் இல்லை. அப்படி ஒரு கருப்பசாமி வந்து பார்த்தேன். தேவையில்லாத பிரச்சனை நம்ம தலையில இருக்க வேண்டாம். நான் என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இந்த நம்பிக்கை கருப்பசாமி இப்பவும் சொல்றேன், உன்னோட உயிருக்கு வந்த ஆபத்துல தான் காப்பாத்தி கொடுத்துரு. இனிமேல் உன் உயிருக்கு ஒண்ணு வராது. எந்த இடம் போகணும்னா கருப்பசாமி கனியை புதுசா எடுத்து குடிச்சா போதும். ஆடி அமாவாசை கருப்பசாமி ஒரு பொங்கல் வச்சிருந்தோம். ஒரு வெண் பொங்கல் எனக்கு பிடிக்கும். வச்சு கொடுத்துருவியா? போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். காலோட இன்னைக்கு நல்லபடியா ஆக்கி தரேன். சடை பிடிச்சா வேற ஒண்ணு நான் பாத்துக்கிறேன். சரியா? கோவமா மாற்றி அமைச்சிருவேன். இருந்தா நல்லது. நீ கேட்கறத நான் செய்வேன். எப்படி வந்தாலும் தாங்காது. உண்மையா இல்லையா? ஆமாய்யா. ஒரு போகணும்னா நீ கேட்ட அதே மாதிரி வச்சிருக்கேன். 2.5 மாசம் ஆயிட்டா? ஆமாய்யா. சரி, போயிட்டு வாங்க. கணவர் கொஞ்சம் அன்பா இருக்கணும். ஒன்றும் நகையெல்லாம் ஒன்றும் வாங்கியே தரணும். பிடிச்சு தரேன். போயிட்டு வாங்க. வரலாம். கருப்பசாமி வாடா, பக்கத்துல வா. சீக்கிரம் வாடா. கருப்பசாமி என்னடா கேட்கணும்? இந்த இடத்துல வர சொன்னு நான் சொன்னோம்ல, உன் பிள்ளைய கொண்டு ஆண்டு விடு. கருப்பசாமி நல்ல ஆளாக்கி கொடுக்கமாடா. நான் என்ன சொன்னேன்? என்கிட்ட கொண்டு விட்டுரு, நான் பார்த்துக்கிட்டேன். நல்லபடியா வளர்த்து நல்ல ஆளாக்கி கொடுத்து ஒரு பெரிய அப்படி ஒரு வேலைக்கு போக வச்சா போதுமாடா. நல்லபடியா ஆக்கி தரேன். கருப்பசாமி வாக்கு மாறாது. அவனை நல்ல குணத்திலையும் ஆக்கி கொடுத்து கருப்பசாமி எந்த ஒரு வெள்ளம் காப்பாற்றி தரேன். உனக்கு வேலையை பத்தி என்ன கேட்கணும்? நல்லபடியா முடிச்சு தரேன். கருப்பசாமிக்கு வாக்குல சுத்தமா இருந்தா இதோட நல்லா இருப்பேன். எந்த ஒரு பகையும் உங்ககிட்ட வராது. பகை வந்தாலும் கருப்பசாமி காப்பாற்றி தரணும் உத்தரவு தந்துட்டு. எண்ணத்துல அப்படி நினைக்கக்கூடிய தவறா உள்ள எந்த ஒரு விஷயம் வந்தாலும் கருப்பசாமி அழிச்சிருவேன். எந்த இது பட வேண்டாம். நான் சொல்ல புரியுதாப்பா? எண்ணத்துல தவறுகள் தோணுதாடா, அதெல்லாம் எந்த இது வரக்கூடாது. கருப்பசாமி காப்பாத்தி தரேன். என் வாக்குல நீ சுத்தமா இருந்தா உன் வாக்குல நான் சுத்தமா இருப்பேன். போயிட்டு நான் தான் கொண்டு விட்டேன். 3 தடவை இல்ல, ஒரு தடவை 2 பேரும் போனேன். ஒரு 2 தடவை நீ தான் தனிச்சு போனேன். எத்தமா சொல்லு, நான் தான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஜாதகம் கொஞ்சம் பிரச்சனை தான். பெண் பிள்ளைக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். நான் சொல்ல புரியுதாடா? பெண் பிள்ளை இது 2வது கட்டத்துல இருக்கான். அதுதான் அவளை நான் என்ன சொன்னேன்? எனக்கு சொன்னல அவ கண்டத்தை காப்பாத்திட்டாரு. போய்க்கலாம். சரி.